வணக்கம். நிறங்கள் 3, எமக்கு தொழில் ரொமான்ஸ், ஜாலிலோ ஜிம்கானா, பராரி, மலையாளத்தில் வேற 2-3 படம் வந்து கான்சல் அவார்டு வாங்க ஒரு படம், அதுவும் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகுது. தெலுங்கு படம்னு இந்த வாரம் விமர்சகர்களுக்கு செம்ம பிஸியான ஒரு வாரம். இதில் மக்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க எப்பவும் போல் ஒரு போல் ஒன்று ரன் பண்ணேன். ட்விட்டர்லையும் யூடியூப்பில் கம்யூனிட்டிலையும் நிறங்கள் 3 படத்துக்கு தான் 2 இடத்துலையும் அதிகமான ஓட்டுகள் கிடச்சிருக்கு. ஸோ மக்கள் வந்து இந்த மாறன் மாஃபியா எல்லாத்தையும் மறந்து இன்னும் கூட இந்த துருவங்கள் 16 படத்தை ஞாபகத்தில் வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிறது இது மூலமாக புரிஞ்சுது. ஸோ அதே மாதிரியே ஒரு ஹைப்பர் லிங்க் கதையான இந்த நிறங்கள் 3 அதே அளவு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறங்கள் 3 துஷ்யந்த் ஒரு நாள் அதிகாலை டியூஷனுக்கு போயிட்டு வர வழியில் ஒரு இளம் பெண் கடத்தப்படுறத பார்க்குறாரு. அதே நாள் துஷ்யந்த் ரொம்பவும் மதிக்கிற அவருடைய டீச்சர் ரகுமானுடைய பொண்ணும் காணாமல் போகிறாங்க. ஆல்ரெடி அந்த பொண்ணு மேலே க்ரஷ் இருக்கிற துஷ்யந்த் ஒருவேளை காலையில் கடத்தப்பட்ட அந்த பொண்ணு இவதானோ அப்படின்னு யோசிச்சு ஃப்ரெண்ட்ஸோட அந்த பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஆஸ்பைரிங் டைரக்டரான அதர்வாவுக்கு ஒரு மோசமான செய்தி ஒன்று தெரிய வருது. அதை டீல் பண்ணணும் அப்படின்னு நேரடியாகவே அவர் களத்தில் இறங்குறாரு. அதே ஏரியாவில் ஒரு பெரிய போலீஸான சரத்குமார் ஒரு மினிஸ்டர் பையனுடைய ஹிட் அண்ட் ரன் கேஸை டீல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஒரே நாளில் நடக்கிற இந்த கதையில் அடுத்தடுத்து என்ன நடந்துச்சு, பொண்ணு கடத்தல் சம்பவத்துக்கும் மற்ற சம்பவங்களுக்கும் மற்ற கேரக்டர்ஸுக்கும் என்ன சம்பந்தம், கடைசியில் நடந்தது என்ன, இதெல்லாம் தான் இந்த நிறங்கள் 3. அதர்வா, துஷ்யந்த், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங்னு எல்லாருமே டீசெண்டான போர்ட்ரேல இருந்திருக்காங்க. சரத்குமாரும் ரகுமானும் ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியுறாங்க. அவன் கேரக்டர்ஸும் அப்படி எழுதப்பட்டிருக்கு. ரகுமான் கேரக்டர் இயல்பே கொஞ்சம் மெச்சூர்டாக அமைதியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் பெர்ஃபார்மன்ஸில் லவுடாக குறிப்பிட்டு சொல்லும் மாதிரி எதுவும் இல்லை, பட் நீட்டான ஒரு போர்ட்ரேல கொடுத்துருக்காரு. சரத்குமார் தான் இந்த படத்துடைய ஷோ ஸ்டீலர். அவர் வர முதல் ஷாட்லேருந்து மொத்த படத்தையும் கேரி பண்ணி ஃபினிஷ் லைனில் கொண்டு வந்து வைக்கிறாரு. டிஜோ டாமியோட சினிமோகிராஃபி, ஜேக்ஸ் பிஜாயோடைய மியூசிக், ஸ்ரீஜித் சாரங்கோட எடிட்டிங்னு டெக்னிக்கலாக பார்க்கும்போது செம்ம குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டாகவே தந்திருக்காரு இயக்குனர் கார்த்திக் நாராயண். 3 விதமான அப்பாக்களை பற்றின கதை தான் இந்த நிறங்கள் 3. 3 பேருமே தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ற தப்பு அவங்க அடுத்த ஜெனரேஷனை எப்படி பாதிக்குதுங்கிறத சொன்ன விதம், இனிஷியலா ஒவ்வொரு கதையும் ஓப்பன் ஆகிற விதம், துஷ்யந்தோடைய தப்பான புரிதல்னால வர அந்த குழப்பம், காணாம போன ஒரு பொண்ணை தேடுற ஜேர்னியில் இருக்கிற சின்ன மிஸ்ட்ரி, இதெல்லாம் நல்லாவே இருக்கு. சரத்குமாரோடைய கேரக்டர், அவருடைய அந்த ட்ராக்ல அவர் பண்ற விஷயங்கள், பேசுற விதம்னு எல்லாமே தியேட்டர்ல ரசிக்கும்படி இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த ட்ராக்ல அந்த எண்டு கூட எதிர்பாராத விதமா ஒரு சின்ன சர்ப்ரைஸ், ஒரு ஷாக்கிங் ஃபேக்டரா கூட இருந்துச்சு, நல்லா இருந்தது. பட் ஒரு ஐடியாவா கான்செப்ட் லெவல்ல மட்டுமே இருக்கிற எக்ஸைட்மெண்ட் ஸ்கிரீன்ல அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா டிரான்ஸ்லேட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. இதுல முதல் பிரச்சனை அதர்வா கேரக்டர் எழுதப்பட்ட விதம், அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவையில்லாத முக்கியத்துவம். எந்த விதத்திலையும் அந்த கேரக்டரோட நம்மளுக்கு கனெக்ட் ஆகவே இல்லை. 1-2 சீன் இல்லாம படம் முழுக்கவே அவர் ஒரு மாதிரி கஞ்சா போதையில் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. பட் நம்மளுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட வித்தியாசமான விஷுவல்ஸ் பாருங்க அப்படின்னு உட்கார வச்சு நம்மளை வெறுப்பேத்திட்டே இருக்காங்க. தேவையே இல்லாம இதுக்கு எக்கச்சக்கமான சீன்ஸ் படத்துல இருக்கு. அதர்வா ட்ரிப்பியா பேசுற எந்த ஒரு விஷயமுமே ஃபன்னியாவும் இல்ல, டீப்பாவும் இல்ல. துஷ்யந்த் கேரக்டரை காலேஜ் பையன் சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் அவங்க கேங்லாம் பண்ற விஷயங்கள் கொஞ்சம் நம்பும்படி இருந்திருக்கும். பட் ஸ்கூல் பையன் அப்படின்னு சொன்னதுனாலயோ என்னவோ, என்னடா இவனுங்களே எல்லாத்தையும் எப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் தோணிட்டே இருந்துச்சு. அண்ட் அந்த ட்ராக்ல ரகுமான் கேரக்டர் வச்சு வந்த ட்விஸ்ட் இது வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் சினிமால வராத ஒண்ணுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அது சொல்லப்பட்ட விதம் ரொம்ப அண்டர்வெல்மிங்கா, ரொம்ப பிளாட்டாவே இருந்துச்சு. அகைன் இந்த மொத்த படத்துல சேவிங் கிரேஸ்ங்கிறது சரத்குமாரோடைய ட்ராக்கும் அதுல அவருடைய நடிப்பும் தான். ஒவ்வொரு கதையும் இன்னொரு கதையோட எப்படி ஓவர்லாப் ஆகுதுங்கிறத காட்டின விதம் நல்லாவே இருந்தது. அண்ட் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி வர அந்த கிளைமேக்ஸ் கூட நல்ல ஸ்மார்ட்டான ஐடியான்னு சொல்ல வைக்குதே தவிர செம்ம படண்டா இதுன்னு சொல்ல வைக்கல. அதுக்கான சாம்பிள் வந்து படத்துலயே இருக்கு. என்னன்னா ஒரு பால்கனில சிங்கிள் டேக்ல ஒரு ஸ்டன் சீன் ஒன்று வரும், அங்கே எப்படி வருவாரு, இந்த ஓல்ட் பாய்ஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த மொத்த சீனுமே ரிவர்ஸ்ல போகும். நல்ல ஐடியாவா இருக்கு இல்லையா, பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. ஆனா அதனால படத்துடைய நீளம் தான் கொஞ்சம் அதிகமாச்சே தவிர கதையில பெருசா எதுவும் சுவாரஸ்யம் சேரல. அது ஒரு கிம்மிக் மட்டுமே. மொத்தத்துல இந்த நிறங்கள் 3 ஒரு ஷார்ட் பிலிமுக்கான ஸ்மார்ட்டான ஐடியாவை ஃபீச்சர் ஃபிலிமா எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஹெவியா பாதிக்கப்பட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பேசிக்கலி ஒரு வெல்மேட் ஃபிலிம், பட் திரைக்கதையா இன்னும் கூட நிறைய சுவாரஸ்யங்கள் இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. அது இருந்த மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா படத்தை தியேட்டர்ல பாருங்க. படத்துல வர மைல்டு வயலன்ஸ் அண்ட் ட்ரக் யூசேஜ் காட்சிகளுக்காக கண்டிப்பா இது குழந்தைகளுக்கான படம் இல்லை, அது மைண்ட்ல இருக்கட்டும்.